ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலேயே ஆண்டவர் தம்முடைய தாசனை நிமித்தம், தீர்க்கதரிசி நிமித்தம், சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி முதல் முறையாக ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த சவுல் ராஜாவுடைய கையிலே ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறதாய் சொல்லுகிறார். இந்த மாதிரி நீ போகணும், இந்த மாதிரி இந்த தேசம் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறது, இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மகா கொடிய பாவிகளாக இருக்கிறார்கள், அதனால அந்த தேசத்திற்குள்ளே போய் அந்த தேசத்தை நீ சங்கரித்து அந்த தேசத்திலே இருக்கிற குடிகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இரக்கம் பாராட்டாதிருப்பாயாக. நம்முடைய தேவனை குறித்து நமக்கு தெரியும். நம்முடைய தேவன் யார் என்றால் அப்படின்னா இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருடைய பேரே அவர் இரக்கம் உள்ளவர். திரளான ஜனங்கள் நம்மை தேடி அவர் வருகிறதுனாலே அந்த ஜனங்கள் அந்த கூட்டத்தை முடித்து அவர்கள் பசியோட வீட்டுக்கு போவாங்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல ஆண்டவர் இரக்கம் வைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புகிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய இரக்கம். எவ்வளோ ஊழியத்தினுடைய பிஸி ஷெட்யூல், நிறைய பேர் அவருக்காய் காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் நடந்து போகிற வழியிலே அற்புதத்திற்காக சிலர் அவரை எதிர்பார்க்கிறார்கள். அப்போ அவர் நின்று அவர்களுக்கு அற்புதம் செய்து அதற்கு பிறகுதான் ஆண்டவர் கடந்து போறார். ஏன் அப்படின்னா அவங்கள பார்த்த உடனே ஆண்டவருக்குள்ளேயே ஒரு பெரிய இரக்கம் வருகிறது. நாம் பாவிகளாக இருக்கும்போது நமக்காக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே ஏன் ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னா அவருடைய இரக்கம் தான் நமக்கு ஜீவனை கொடுக்க வச்சிருச்சு. அவ்வளோ பெரிய இரக்கம் உள்ள கர்த்தர் தான் நம்முடைய தேவன். 2 பேர் கண் தெரியாமல் வருகிறார்கள். அவர்கள் வந்து தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கத்துறாங்க. அப்போ கூட நிற்கிறவங்க எல்லாருமே அதட்டுறாங்க, நீ அமைதியா இருப்பா, நீ அமைதியா இருப்பா, அவருக்கு வேற வேலை இல்லையா, அவருக்கு நிறைய வேலை இருக்குது, அவர் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாய் கடந்து போனார்கள். அவர் ஒரு பெரிய பொறுப்பிலே போய் கொண்டிருக்கிறார். அந்த சீசர்கள் அவர்களை அதட்டின போதும் அவர்கள் மீண்டும் சத்தமாய் கூப்பிடுகிறார்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். உடனே ஆண்டவர் நின்று அவங்களை திரும்பி பார்த்து அவங்களுடைய கண்களை கர்த்தர் திறந்து விட்டு தான் திரும்பி கடந்து போனார். காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா இரக்கமுள்ள ஆண்டவர். சோ இவ்வளோ பெரிய இரக்கமுள்ள ஆண்டவர் இந்த சவுல் ராஜாவை பார்த்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். எப்பா, நான் உன் கையில இப்போ ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறேன், ஒரு பெரிய வேலையை உன் கையில கொடுத்திருக்கிறேன், ஆனா நீ எதுக்கு வேணாலும் இரக்கம் பாராட்டு, இந்த காரியத்துல மட்டும் நீ இரக்கம் பாராட்ட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நான் உங்களுக்கு அதை குறித்து தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பேசும்படியாய் கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை யாருக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டக்கூடாது, இவர்களுக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டுவீர்களே ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆபத்தாக முடிந்துவிடும். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் நம்மை பரிதாபப்பட சொல்லுகிறார், நம்மை இரக்கம் பாராட்ட சொல்லுகிறார். இரக்கம் பாராட்டுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை தேசத்துக்காக ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எல்லாருக்கும் நம்ம இரக்கம் பாராட்டிட முடியாது. ஆண்டவர் வேதத்திலே சிலருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டாம் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் வேதத்திலே இரக்கம் பாராட்டின சில மனிதர்களை குறித்து சிலர் நல்ல இரக்கம் பாராட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சிலருடைய இரக்கத்திலே அவர்களுடைய நோக்கம் சரியில்லாததினாலே அவர்கள் வாழ்க்கையிலே பெரிய தீமையை அனுபவித்திருக்கிறார்கள். நீங்கள் அப்சலோமை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அப்சலோமுக்கு ஒரு குமாரத்தி இருக்கிறாள். அந்த குமாரத்தின் பேரிலே தன்னுடைய சொந்த சகோதரனாகிய அம்னோன் கண்ணை வைத்து அவன் வந்து தன்னுடைய சகோதரியை தவறாய் நடத்துகிறான். அவளுடைய சரீரத்தை அவன் தீட்டுப்படுத்தி விட்டான். உடனே இந்த அப்சலோம் அவளை பார்த்து கேட்கிறார், என் சகோதரியே அம்னோன் உன்னோடு கூட இருந்தானா, உன்னை கரைப்படுத்தி விட்டானா? சரி, நீ பயப்படாத, நீ மனசை எதுவும் போட்டு குழப்பிக்காத, நீ அப்படியே அமைதியா இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அப்சலோம் சொல்கிறான். கொஞ்ச நாட்கள் வெயிட் பண்றான். அவனை கொல்ல வேண்டும் என்று அவனுக்குள்ளே ஒரு பகை உணர்ச்சி இருக்கிறது. தன்னுடைய சகோதரியின் மேலே அவனுக்கு ஒரு பெரிய இரக்கம் வருகிறது. ஐயோ, ஏன் சகோதரியை இவன் இப்படி பண்ணிட்டானே, ஏன் இப்படி இவன் பண்ணனா, இவன் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு அந்த இரக்கத்திற்காக அவன் ஜெபித்திருக்கலாம். அந்த இரக்கத்திற்காக அவனுக்கு ஏதோ ஒரு மனிதனை பார்த்து அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம். அந்த மகளுக்கு இரக்கம் பாராட்டுவானால் வேறு எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம். ஆனா இவன் இரக்கம் பாராட்டின உடனே இவனுக்குள்ள என்ன வருது அப்படின்னா அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். ஸோ நம்முடைய இரக்கங்கள் சில நேரத்திலே யாருக்காகவும் பழி வாங்குறது மாதிரி போகக்கூடாது.
பழி வாங்க போகக்கூடாது. சில மனிதர்கள் இதிலே மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள். உலகத்திலே தவறு நடக்கும்போது, சண்டைகள் நடக்கும்போது இவர்களுக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம, எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கிறது, இப்படி கொடுமைப்படுத்துறானே, இப்படி கஷ்டப்படுத்துறானே. நான் சொல்றேன், உங்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்களுக்கு உதவிகளை நீங்கள் செய்யலாம், அவர்களுக்கு உங்களால் முடிந்த ஏதோ ஒன்றை செய்யலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்க முன்னாடி அப்படிப்பட்ட சம்பவம் நடக்குமானால் நீங்க இரக்கம் பாராட்டுறது சரி, ஆனா உங்களுடைய இரக்கம் ஆப்போசிட்ல பிரச்சனை பண்றவங்கள பழி வாங்குறது மாதிரி போயிடக்கூடாது. அப்படி பழி வாங்குறது போல நீங்கள் போவீர்களே ஆனால் அது உங்களுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். எனக்கு தெரியும், நிறைய பேர் அதான் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒருவன் எபிரேயன், இன்னொருத்தன் எகிப்தியன். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்த உடனே மோசேயினுடைய இருதயம் அப்படியே கொந்தளிக்கிறது. எபிரேயனுக்காக அவனுடைய இரக்கம், அவனுடைய மனது இரக்கம் பாராட்டுகிறது. எபிரேயன் இவனோடு இருக்கிறவன் அல்லவா, இவனுடைய ரத்தம் அல்லவா, இவனுடைய குடும்பத்திலே ஒரு ஆள் அல்லவா, உடனே இவனுக்கு பலம் இருக்கிறது, இவனுக்கு திறமை இருக்கிறது. அந்த எகிப்தியனை அடித்து கொன்று வேதம் சொல்லுகிறது மணலிலே புதைத்து போட்டான். அவன் நீதியா தான் செஞ்சான் அப்படின்னு நமக்கு தெரியும். சில நேரத்தில் எதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இத்தனை வருடம் அடிமைத்தனத்தில் இருந்து இந்த எபிரேயனை நீ போட்டு இப்படி அடிக்கிறியப்பா, எபிரேயனை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா, நான் இப்போ உனக்கு விரோதமா வர்றேன் அப்படின்னு இவன் அவர்களுக்காக ஜெபித்திருக்கலாம், உதவி செய்திருக்கலாம், தடுத்து நிறுத்தி நீ அந்த பக்கம் போப்பா, நீ இந்த பக்கம் போப்பா அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனா இவன் பழி வாங்கின அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக தன்னுடைய தேசத்தை விட்டே அவன் துரத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். மிக கவனமா இருங்க. நீங்க பாராட்டுகிற இரக்கம், மற்றவர்களுக்கு நீங்கள் பாராட்டுகிற இரக்கம் அவர்களுக்காக ஜெபிப்பதற்கும் அவர்களுக்காக உதவி செய்கிறதற்கும் மட்டுமே இருக்கணுமே தவிர ஒரு நாளும் பழி வாங்குறதற்காக இருக்கவே கூடாது. மற்றவர்களுக்காக பழி வாங்கக்கூடிய இருதயம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்க பெரிய சிக்கல்ல மாட்டுக்குவீங்க. நான் சொல்றேன், நிறைய வாலிப தம்பிங்க இருக்காங்க, தங்கச்சிங்க இருக்காங்க. இந்த வாலிப தம்பிங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்குள்ளே தன்னுடைய ஃப்ரெண்டை குறித்து பயங்கரமான ஒரு ஆசை இருக்கும். ஃப்ரெண்டுக்கு யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா, ஃப்ரெண்டை அடிச்சிட்டாங்களா, அவ்வளோதான், ஃப்ரெண்டை கெட்ட வார்த்தை பேசிட்டாங்களா, உடனே அவனை விடக்கூடாது மச்சான், உன்னை போய் அவன் கெட்ட வார்த்தை பேசியிருக்கான், உன்னை போய் அவன் திட்டி இருக்கிறான், அவனை 2 அடி அடிக்க அவன் விட மாட்டேன், அவனை கெட்ட வார்த்தை பேசாமல் விட மாட்டேன். தன்னுடைய சொந்த நண்பனுக்காக இவர்கள் போய் இரக்கம் காண்பித்து வாக்குவாதத்திலே ஈடுபட்டு அவனை பழி தீர்க்கணும் என்று நினைத்ததுனால அதனால பாதிக்கப்பட்டு இன்னும் ஜெயிலில் இருக்கிறவங்க, தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் தெளிவா உங்களுக்கு சொல்றாரு, நீங்க இரக்கம் பாராட்டுங்க, ஆனா இரக்கம் பாராட்டி ஒரு நாளும் அவர்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்றதுக்கு மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போயிடவே கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாராளுக்கு அந்த ஆகார் மேல ஒரு பெரிய இரக்கம் வருகிறது. நான் சொல்றேன், அந்த இரக்கத்திற்காக தன் கிட்ட வேலை செய்யறா, ஐயோ ரொம்ப நல்லா வேலை செய்யறாளே, அவளை அடிமையாய் கூட்டிட்டு வந்த நாள் முதற்கொண்டு இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே செய்யலையே, ரொம்ப அழகா வேலை பார்க்கறா, எதிர்த்து பேசல, அவள் மேல ஒரு பெரிய இரக்கம் வந்த உடனே நீங்க நல்ல வேதத்துல வாசிக்கும் போது அவளுக்கு ஏற்ற காலத்துல இன்னொரு புருஷனை பார்த்து திருமணம் பண்ணி வைக்க வேண்டிய சகல காரியமும் இந்த சாராயிடத்துல இருக்கிறது. ஆனா இரக்கம் ரொம்ப அதிகமானதுனால அவன் என்ன பண்றான்னா தன்னுடைய கணவனாருக்கே அவளை மனைவியாக கொடுக்கிறாள். ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கல, நம்ம இரக்கம் பாராட்டி தன்னுடைய கணவனாருக்கு இவளை மனைவியா கொடுத்துட்டோம் அப்படின்னா இதனால நமக்கு பிரச்சனை வராதா அப்படின்னு நினைக்கல. ஆனா தன்னுடைய கணவனாருக்கு மனைவியாய் கொடுத்த உடனே அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அதற்கு பிறகு யாருக்காக இந்த சாராய் இரக்கம் பாராட்டினாலோ அவர்களையே அந்த சாராய் ஆகாரை துரத்துற அளவிற்கு அவ வாழ்க்கை தள்ளப்பட்டுருச்சு. நன்றாய் கவனிங்கள், நீங்கள் இரக்கம் பாராட்டும் போது உங்க இரக்கத்துல சரியான வழி நடத்துதல் இல்லை அப்படின்னா நீங்க யாருக்காக இரக்கம் பாராட்டுகிறீர்களோ அவர்களை பகைக்க வேண்டிய சூழ்நிலையில நீங்க தள்ளப்பட்டுருவீங்க. அதனாலதான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், இரக்கம் பாராட்டுவதிலே ஆண்டவருடைய பிள்ளைக்கு வரைமுறை இருக்கிறது. நீங்கள் இந்த வசனத்தை விட்டுருங்க, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் யூதாவின்
யூதா 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். திவ்ய வாசகனாகிய தேவனுடைய மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நீங்கள் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியினின்று இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாமிசத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெளுத்து தள்ளுங்கள். ஒரு விசை கூட சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு. ஆமேன் சொல்லுங்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்கே தேவனுடைய மனுஷன் எழுதும் போது அப்போஸ்தலனாகிய யூதா என்ன எழுதுறார் அப்படின்னா, சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு. அப்போ இந்த செய்தியை நீங்க ரொம்ப கவனமா நீங்கள் கவனிக்கணும். நீங்க சிலருடைய வாழ்க்கையிலே சிலருக்கு இரக்க குணத்துல மிஞ்சி இருப்பீங்க. அந்த இரக்க குணத்துல இருக்கிறவங்க இந்த செய்தியை கேட்டு என்ன நீங்க திட்டிடக்கூடாது, என்ன நீங்க சத்தம் போட்டக்கூடாது. நான் என்னுடைய சுயமாய் நான் பேசவில்லை, என்னுடைய கருத்தை நான் பேசவில்லை. வேதத்திலே பரிசுத்தவான் என்ன எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா, எப்பா நீ இரக்கம் பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, இரக்க குணமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்க குணம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். ஆனா நமக்கு இரக்க குணம் இருந்தா ஆண்டவர் நமக்கு இரக்கம் தருவாரு. ஆனா யூதா இந்த இடத்துல எழுதும் போது தெளிவாக என்ன எழுதுறார் அப்படின்னா, சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து தப்பித்து விட்டு. அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம், ஆண்டவருடைய பிள்ளைகள் இரக்கம் பாராட்டுவதற்கு என்று சில நபர்கள் இருக்கிறார்கள், இரக்கம் பாராட்ட வேண்டாம் என்று சில நபர்கள் இருக்கிறார்கள். ஆமேன் சொல்லுங்கள். திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க தேவையில்லாதவர்களுக்கு, ஆண்டவருடைய சித்தம் இல்லாதவர்களுக்கு, சில விரோதமானவர்களுக்கு இரக்கம் செய்வீர்களே ஆனால் எப்படி சாராய் கஷ்டப்பட்டாங்களோ அந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். என்னுடைய ஊழியத்திலே பல பேரை நான் அப்படி பார்த்திருக்கிறேன். ரொம்ப இரக்கம் பாராட்டி ரொம்ப அவங்கள கூட வச்சிருந்து அவர்களுக்காக பெரிய காரியத்தை எல்லாம் இவங்க கட்டளையிட்டு அவர்களுக்காக கடன் வாங்கி கொடுத்து அவர்களுக்காக ஜாமீன் நின்று இப்படி நிறைய பண்ணி கடைசில இவர்களே அவர்களை இகழ்ந்து, இவர்களே அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி, இவர்களே அவர்களை தூஷித்து, இவர்களே அவர்களை பிடித்து காவல்துறையிலே ஒப்பு கொடுத்து, யார் இரக்கம் பாராட்டினார்களோ அவர்களே அவர்களை கசப்புக்குள்ளாய் நடத்த வேண்டிய சூழ்நிலையிலே தள்ளப்பட்டதை என் கண்களாலே நான் பார்த்திருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறாரு, மகனே மகளே, நீ இரக்கம் பாராட்ட வேண்டியவர்களுக்கு இரக்கம் பாராட்டு. ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை வேகமாய் உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை யாருக்கு நீங்கள் இரக்கம் பாராட்ட கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். நம்பர் 1, முதலாவதாக நம்ம வாசிக்க போகிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இதோ நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எனக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்றார். தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 10 கன்னி
கன்னிகைகளுடைய சம்பவம் நம்ம எல்லாரும் அறிந்தவர். வேதம் சொல்லுகிறது 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள். இந்த புத்தி இல்லாதவர்கள் தங்களுடைய கைகளிலே தீவட்டியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. எண்ணெயை அவங்க வாங்கிட்டு வரவே இல்லை. ஆனா புத்தி உள்ளவர்கள் தன்னுடைய கையிலே தீவட்டி வைத்திருக்கிறார்கள், தன்னுடைய கைகளிலே எண்ணெயை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் 10 பேருமே மணவாளன் வருவதற்காக காத்திருந்து ரொம்ப நேரம் ஆண்டவர் வராததுனால அவர்கள் களைத்து போய் இரவிலே தூங்கினார்கள். இப்ப அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது மணவாளன் வருகிற சத்தம் அவர்களுக்கு கேட்கப்படுகிறது. இந்த மணவாளன் வரும்போது இந்த 10 பேருமே எழும்பி விட்டார்கள். 10 பேருமே எழும்பி அந்த ராத்திரியிலே தங்களுடைய விளக்குகளை பத்த வைக்கும் போது 5 பேருடைய விளக்குகளிலே எண்ணெய் இருக்கிறதுனாலே அது எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா 5 பேருக்கு எண்ணெய் இல்லாததுனால அந்த தீவட்டிகள் எரியல. உடனே இவங்க போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி சாரி, எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு தப்பு நடந்து போயிருச்சு, நாங்க எண்ணெய் கொண்டு வரக்கு மறந்துட்டோம், கொஞ்சம் எண்ணெயை எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்களும் உங்க கூட வருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 5 கன்னிகைகளும் இந்த 5 கன்னிகைகளுக்கு இரக்கம் பாராட்டவே இல்லை. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உனக்கு கொடுக்க முடியாது, நான் உனக்கு உதவி செய்ய முடியாது, எனக்கே கொஞ்சமா தான் இருக்குது, ஒருவேளை அந்த எண்ணெய் குறைஞ்சு போய் உங்களுக்கும் எனக்கும் பத்தாம போயிடுச்சுன்னா நாங்களும் போகாம போயிடுவோம். அதனால எங்க விற்கிறாங்களோ அங்க போய் நீங்க வாங்கிருங்க, அங்க போய் வாங்கிருங்க அப்படின்னு அந்த கன்னிகைகளை அனுப்பி விடுகிறார்கள். நன்றாக கவனிங்கள், இந்த சம்பவத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த 10 கன்னிகைகளும் ஆயத்தம் ஒரே போல தான் இருந்துச்சு, வெயிட் பண்ணது ஒரே போல தான் இருந்துச்சு, தூங்கினது ஒரே போல தான் இருந்துச்சு. ஆனா இவருடைய விளக்குகளிலே எண்ணெய் கொண்டு வராதது அவர்கள் மேல இருந்த தப்பு. நான் நம்புறேன் அந்த எண்ணெய் இல்லாத பார்க்கலாம். இப்போ 5 பேர் 10 பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை வீட்டிலிருந்து புறப்படும் போது இப்படி ஒரு எண்ணெய் கொண்டு வரணும்னு அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு வைங்களேன், மறந்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ வந்துட்டாங்க, 10 பேரும் ஒன்னா கூடிட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது தீவட்டியும் இருக்குது, எண்ணெயும் இருக்குது. பார்த்த உடனே என்ன பண்ணுவோம், அடடே சரி நான் தீவட்டியை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க எண்ணெயும் கொண்டு வந்துருக்கீங்க, நல்ல வேலை உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஓடி போய் வீட்டில் போய் எண்ணெய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒருவேளை சாதாரணமான நல்ல ஞானமுள்ள மனிதர்களா இருந்தா நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம்னா பார்த்த உடனே போய் எடுத்துட்டு வந்திருப்போம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த 5 கன்னிகைகளுக்கும் ரொம்ப சோம்பேறித்தனம். டைம் இருக்குது, தூங்குறதுக்கு டைம் இருக்குது, வெயிட் பண்றதுக்கு டைம் இருக்குது. ஆனா சோம்பேறித்தனத்தினுடைய உச்சகட்டத்தில் இவங்க என்ன பண்ணாட்டாங்கன்னா, வரும்போது பார்த்துக்கலாம், மணவாளன் ராத்திரி வர போறாரு, காலையில் வந்துட்டாருன்னா காலையில் போயிடலாம்ல. அதான் சோம்பேறி கதை சொல்றதுல ஒன்னா நம்பரு. வேலை செய்கிறதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு மனுஷன் என்ன வேணும்னாலும் சொல்லுவான், என்ன வேணாலும் சொல்லுவான். அதான் வழியிலே சிங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க, பைபிள் தான் சொல்லுது, வழியிலே சிங்கம் இருக்கும் சோம்பேறி சொல்லுவான்ப்பா. வீட்டினுடைய அந்த கதவுடைய கீழே ஆடுற மாதிரி அவன் அப்படி ஆடுவான்ப்பா. அவன் கை முடக்கி கொண்டு படுத்து தூங்குவான்ப்பா. அவன் சோம்பேறியை குறித்து வேதம் ரொம்ப திட்டி எழுதியிருக்கிற மாதிரி எழுதுது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாருக்கு இரக்கம் பாராட்டக்கூடாது என்று சொன்னால், சோம்பேறித்தனத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தேவனுடைய பிள்ளை இரக்கம் பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி நீங்கள் சோம்பேறித்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீர்களே ஆனால் அவர்கள் முன்னேற போறதும் இல்லை, அவங்க முன்னேற போறதும் இல்லை. உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட வாங்கி செலவு பண்ணிட்டு அவங்க திரும்பவும் சோம்பேறித்தனத்தில் தான் இருக்க போறாங்களே தவிர அவர்களுக்குள்ள சுறுசுறுப்பு என்கிற ஒன்று வராது. நான் சொல்லுகிறேன், சிலர் எனக்கு தெரியும் ஒரு நபர், அவர் 3 டிகிரி படிச்சிருக்கிறாரு. அந்த 3 டிகிரி படித்தவருக்கு எங்க போனாலும் வேலை செட் ஆகல. அப்போ அவரை பார்த்தா ரொம்ப ஒரு மதிப்புக்குரியவராக இருந்தார். அவர் ஹோட்டலில் பொரோட்டா மாஸ்டராக இருந்தார். அப்போ எனக்கு ஒரு நாள் அவரை பார்த்து கண்டிப்பாக இவர்கிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன், பிரதர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள் ஊர் என்ன அப்படின்னு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார். சார் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறவர் பரோட்டா மாஸ்டராக இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு இறக்கம் தான் அவர்கிட்ட போய் பேசினேன். பேசும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் சார் நான் 3 டிகிரி பண்ணியிருக்கிறேன், ஆனால் எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்கல. சரி வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் இந்த பரோட்டா மாஸ்டராக சேர்ந்துட்டேன். எனக்கு நல்லா பரோட்டா போடுறதுக்கு தெரியும், அதனால மாதம் 15,000 ரூபாய் எனக்கு சம்பளம் கிடைக்குது. நான் அப்படியே இங்கே பரோட்டா போட்டுட்டு இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு இடத்துலையா இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணிட்டு தான் வரேன், நான் சும்மா இருக்கல சார் அப்படின்னு அப்படி என்கிட்ட சொன்னார். நான் நம்புறேன் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இதே போல எப்படியாவது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணணும், வேலை இல்லாமல் அலைஞ்சிட்டே இருக்கிறவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க, சும்மா இருக்கிறதே இல்லை.
ஆனா சிலர் சோம்பேறித்தனத்தினுடைய உச்சகட்டத்தில் அங்க நல்லா இல்ல, இங்க நல்லா இல்ல, அவன் என்ன முறைச்சு பார்க்கறான், இவன் என்ன முறைச்சு பார்க்கறான், இவன் என்ன திட்டுறான், இவன் என்ன ஏசுறான், இவன் ஒரு மாதிரி பண்றான், ஐயோ இவன் சைக்கோ, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, பஸ்ல ஏறினா ஒரே கஷ்டமா இருக்குது, கூட்டமா இருக்குது, அங்க ஒரே நாத்தம் அடிக்குது, 1008 காரணம் சொல்லி சோம்பேறிக்கு எப்படித்தான் இந்த காரணம் எல்லாம் கிடைக்குமோ தெரியாது. நம்முடைய கற்பனைக்கு எட்டாத மாதிரி எல்லாம் பேசுவான் பாருங்க. நம்ம அப்படி யோசிக்கவே மாட்டிருப்போம். பாத்ரூம் நாறுதுன்னு பாருங்க. எனக்கு பாத்ரூம் நாறுறதுனால எனக்கு வேலைக்கு போக முடியல, நான் போக மாட்டேன். ஏன்டா போக மாட்டேன்னு கேட்டா பாத்ரூம் நாறுது. ஆனா பாத்ரூம் 24 மணி நேரம் பாத்ரூம்லயே உட்காந்துருக்கிற நீ பாத்ரூம் போறது ஒரு நாள் ஒரு டைமோ 2 டைம் தானப்பா பாத்ரூம் போறேன். அப்போ பாத்ரூம் நார்னா நான் மனத்து போனா என்ன, அது காலையில வீட்டுக்கு போயிட்டு போக வேண்டியதானே? இல்லை, நான் அப்படித்தானே சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சாக்கை பிடிச்சுக்கணும், ஏதோ ஒரு சாக்கை பிடிச்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த சாக்கு கிடைச்சிட்டா போதும், அப்படியே அமைதியா நீட்டா. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் யாரையுமே காயப்படுத்தல. ஒருவேளை வேலைக்கு போகாதவர்கள் நீங்க எந்த சூழ்நிலை இருக்குங்கன்னு தெரியாது. ஒருவேளை உங்களுடைய உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம், வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணாம இருக்கலாம், அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. அவர்களுக்காக நான் சொல்லல. ஆனாலும் அவ்வளவு பலன் இருந்தும், நல்ல உடம்புல பலன் இருக்குது, சரீரம் எல்லாம் உற்சாகமா தான் இருக்குது. ஆனா நடக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, கல்யாணத்துக்கு போறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறாங்க, சாப்பிடுறாங்க, மற்றது எல்லாமே சரியா நடந்து, ஆனா வேலைக்கு மட்டும் போகாம, இல்லை என்றால் கடமைகளை மட்டும் செய்யாம செல்போனை மட்டும் நோண்டிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட சோம்பேறிக்கு நீங்க கொடுக்கிற இரக்கம், நான் சொல்றேன், அது நல்ல இரக்கமா என்ன பண்ணாது சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க அவனை என்ன பண்றீங்க அப்படின்னா, சோம்பேறித்தனத்துல தான் மாத்துறீங்களே தவிர ஒரு நாளும் அவங்கள வெற்றியின் பாதையிலே நம்மளால கொண்டு வரவே என்ன பண்ணாதான் முடியாது. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நம்ம யாருக்கு இரக்கம் பாராட்டக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. சுறுசுறுப்பு உள்ளவனை நம்பி லட்சங்கள் உங்களுக்கு இருந்தா லட்சங்களை கூட செலவு பண்ணலாங்க, கண்டிப்பா அவங்க நல்லா வருவாங்க. சிலரை பாருங்க, ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும், ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும், அந்த இடத்துல யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, ஒரு சின்ன இடம் தான் கிடைக்குது. அவன் எங்கேயோ தனக்கு வேலை கிடைக்கும்னு நினைச்சான், ஆனா அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு, போத்திபாருடைய வீட்டிலே வேலை கிடைச்சிச்சு. அட பரவாயில்லையே, நமக்கு போத்திபாருடைய வீட்டில் வேலை கிடைச்சிருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா பண்ணான், எவ்வளவு உற்சாகமா பண்ண முடியுமோ அவ்வளவு உற்சாகமா பண்ணான். வேதம் சொல்லுது, அந்த போத்திபார் தன்னுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. அந்த சின்ன கேப் கிடைச்சன பாருங்க. சிறைச்சாலையில போறான், சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்லாம் ஆண்டவர் ஒரு தயவு கொடுக்குறாரு. அந்த தயவை கொடுத்த உடனே அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாரும் விசாரிச்சு, ஏப்பா சோகமா இருக்க, ஏப்பா உற்சாகமா இருக்கிற, என்னப்பா உனக்கு ஆச்சு, உன் முகம் நல்லா இல்லையே, நீ நேட்டைக்கு மாதிரி இல்லையே, ஏதோ சொப்பனம் பார்த்தியா, விளக்க சொல்லணுமா? அந்த வேலையை பார்த்தீங்க, சிறைச்சாலையில உட்கார்ந்துட்டு கூட அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறான். ஆனா சிலருக்கு ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் கொடுத்தும் அவங்க அந்த விஷயத்தை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறதே இல்லை. நான் சொல்றேன், உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அப்படி இருக்கலாம், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அப்படி இருக்கலாமா? ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அப்படி இருக்கலாமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமா நடக்கணும். எதுல அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும் என்ற ஆண்டவரிடத்துல கேளுங்க. சின்ன வாய்ப்பை கூட பயன்படுத்தக்கூடிய கிருபை. நான் பெருமைக்காக உங்களிடத்தில் சொல்லல ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லா தாழ்மையோட ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்றேன். முதல்ல திருச்சபையை ஆரம்பிக்கும் போது திருச்சபையினுடைய பக்கத்தில் ஒரு காலியான இடம் இருந்துச்சு. அந்த காலியான இடம் இந்த பலிபீடம் அளவுக்கு கூட பெருசு இல்லைங்க. பலிபீடம் அதனுடைய அந்த இடத்தினுடைய சைஸ் 30 அடி நீளத்திற்கு கிட்டத்தட்ட 13 அடி அகலம். ஒரு சின்ன வால் மாதிரி ஒரு என்ன கூடி போனா ஒரு 30 பேர் அந்த இடத்துல உட்காரலாம். ஆனா நான் அந்த வீட்டுல ஜெபம் நடக்கும்போது, இல்ல வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள வீட்டுல நம்ம தங்கிட்டு ஜெபம் வச்சா வீடுன்னு சொல்லிட்டு யாருமே வரமாட்டாங்க. ஆனா இதுவே கீழே ஒரு சர்ச்சு மாதிரி நடந்தா ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி மொட்டை மாடிக்கு போய் அந்த 30க்கு 12 இடத்துல கை நீட்டி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டப்படணும். எப்போ அந்த ஆலயத்தினுடைய பணிகளை ஆரம்பிக்கும் போது என்னை திட்டாதவங்க ஒருத்தருமே கிடையாது. இந்த சின்ன இடத்துல போய் சர்ச்சு கட்டுறீங்க, இந்த குட்டியோட இடத்துல போய் சர்ச்சு கட்டுறீங்க, இதுல போடுற பணத்தை வேற எங்கேயாவது போடுங்க. ஆனா உண்மையிலே நான் நம்புறேன், அந்த இடத்திலிருந்து தாங்க கர்த்தர் எனக்கு உயர்வை கட்டளையிட்டாரு, அந்த இடத்திலிருந்து தாங்க ஆண்டவர் என்ன பெருக பண்ணினாரு. அந்த குட்டி இடமா இருந்தாலும் நான் அதை ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பாக பயன்படுத்தினேன். ரூம்ல நடத்தும் போது ஆட்கள் யாரும் வரல, ஆனா அந்த கீழே நடத்தணும் பாருங்களேன், எண்ணி 3 மாசத்துக்குள்ள அந்த சபை நிரம்பி வழியத்தக்க ஜனங்களை கர்த்தர் கொடுத்தார்.
நிறைய பேர் வழியில அந்த படிக்கட்டுல எல்லாம் உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரை பார்த்து அந்த இடத்தை அப்படியே விசாலமாய் கொடுத்தார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தணும். வாய்ப்புகள் எப்பொழுதும் நம்ம கிட்ட என்ன செய்யாதுன்னா வராது, எப்பவும் வராது. ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ ஒரு டைம் கர்த்தர் கொடுக்கும்போது நம்ம அதை டக்குன்னு பிடிச்சுக்கணும். தேவன் அதை கொடுக்கிறதை ஆண்டவருடைய பிள்ளைகள் இழந்துடவே கூடாது. ஸோ இன்றைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. சோம்பேறின்னு ஒருத்தரை தெரிஞ்சிச்சுன்னா அவருக்காக பணம் செலவு பண்றது வீண். ஆமேன் சொல்லுங்க. அவருக்காக நீங்க எடுக்கிற முயற்சி வீண். அவருக்காக உயிரையே கொடுத்தாலும் நான் நம்புறேன் அவரால் எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்ப நம்பர் 1, முதலாவதாக நம்ம யாருக்கு இரக்கம் பாராட்டக்கூடாதுன்னா நம்முடைய இருதயத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரே சோம்பேறிக்கு நீங்கள் இந்த சோம்பேறி குறித்து ஒரு சில வசனங்களை மட்டும் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். நீங்கள் நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமேனால், சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். ஆமேன் சொல்லுங்கள். அளவுக்கு மிஞ்சி தூங்குற எல்லாருமே சோம்பேறி தான். ஒரு சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. வராதே நிறைய பேருக்கு. அளவுக்கு மிஞ்சி தூங்குற எல்லாருமே சோம்பேறி. என்னை பொறுத்த வரைக்கும் 6 மணி நேரத்துக்கு மேல தூங்குறவங்க இல்ல, சரி இன்னும் 1 மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், 7 மணி நேரத்துக்கு மேல ஒரு மனுஷன் தூங்குறாங்க அப்படின்னா அவங்கள ஆண்டவர் எந்த லிஸ்ட்ல தான் சேர்க்கிறார் அப்படின்னா சோம்பேறிங்க லிஸ்ட்ல தான் சேர்க்கிறாரு. இந்த ஜபத்துல இந்த ஆராதனையில கலந்து கொண்ட எத்தனை பேர் நீங்கள் சோம்பேறிகளா இருக்கிறீர்கள் என்று தெரியாது. இந்த லாக்டவுன் வந்ததும் வந்துச்சு, நிறைய பேரை சோம்பேறி ஆக்கிச்சு. இப்படிதான் கேட்க வேண்டியதா இருக்குது. சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் தூங்குவாய், எவ்வளவு நேரம் கை முடக்கி கொண்டு படுத்து கிடப்பாய், உன் தரித்திரம். ஆண்டவர் ரொம்ப கோபமா திட்டுறாரு, அப்படி இருக்காதப்பா அப்படின்னு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் தூங்குறதுக்கு என்று ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நைட்டு தூங்கலையா, காலைல தூங்குறீங்களா, 7 hours தான், 7 மணி நேரம் தான். சிலர் நைட்டு டியூட்டிக்கு போறாங்க, நைட்டு வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு காலையில தான் தூக்கம். அவங்க காலையில 7 மணி நேரம், எதுனாலும் மோஸ்ட்லி 7 மணி நேரம். அதற்கு கீழே 5 மணி நேரம் வரைக்கும் குறைச்சிங்கன்னா கூட ஒன்றும் உங்களுக்கு பண்ணாது. 5 மணி நேரம் தூங்கினா போதும். 5 மணி நேரம் நிம்மதியாக தூங்குனீங்கனாலே உங்க உடம்புக்கு தேவையான எல்லா பலனும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக 20ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, சோம்பேறி குளிருகிறது என்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஆமே. 2வது, காலையில எந்திரிச்ச உடனே குளிருதுன்றவங்களுக்கு அவங்கள ஆண்டவர் எந்த லிஸ்ட்ல வச்சிருக்கிறார் அப்படின்னா 10 மணி வரைக்கும் முகமே கழுவ மாட்டான். பாத்தீங்களா? 10 மணி வரைக்கும் பல்லே விளக்க மாட்டாங்க தெரியுமா? ஒரு பெட்ஷீட்டு, போத்தனை பெட்ஷீட்டு அப்படியே உடம்புல மூடிட்டு அங்கேயும் இங்கேயும் நடமாடுறது, பாத்ரூம்ல பெட்ஷீட்டோடையே போறது பாருங்க. இவங்க எல்லாரையும் காலையில எந்திரிச்ச உடனே, பெட்ல இருந்து எந்திரிச்ச உடனே பெட்ஷீட்டை தூக்கி போட்டுறணும், அவ்வளவுதான். காலையில எந்திரிச்ச உடனே குளிருதுன்றவங்களுக்கு லிஸ்ட்ல கர்த்தர் எந்த லிஸ்ட்ல தான் வைக்கிறார் அப்படின்னா சோம்பேறி. இப்போ நீங்க செக் பண்ணிக்கங்க, நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா. காலையில எந்திரிச்ச உடனே அவ்வளவுதான், எந்திரிச்சிட்டோம், உடனே போறோம், பாத்ரூம் போறோம், குளிக்கிறோம், இல்லைன்னா பல் வளர்க்குறோம், மூஞ்சியை கழுவுறோம். சிலருக்கு தண்ணியை பார்த்தாலே அப்படி சுருன்னு. என்னுடைய அந்த மூத்த பையன் பரவாயில்ல, அவன் எந்திரிச்ச உடனே போவான், மூஞ்சியை கழுவான், வந்து உட்கார்ந்து பைபிள் படிப்பான், அப்படியே ஜோமனா இருப்பான். சின்ன இருக்கிறானே அப்பா, அவனை மூஞ்சி கழுவ வைக்கிறதுக்குள்ள அந்த பச்சை தண்ணியை எடுத்து மூஞ்சில தொட்டுறான், குளிருது 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 அவ்வளோ. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு தான் தெரியுது அது சோம்பேறித்தனத்தினுடைய ஆரம்பம். ஆமேன். அப்போ குளிருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை அப்படி சொல்றாரு சோம்பேறி. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:25. சோம்பேறின் கைகள் வேலை செய்ய சம்மதியாதினால் அவன் ஆசை அவனை கொல்லும். ஆமென். அவனுடைய கை என்ன பண்ணாதாமா, வேலை செய்வதற்கு அவங்களை என்ன பண்ணாதாமா, கேட்கல சத்தமா, சம்மதிக்காதாமா. சோம்பேறி அப்படின்ற லிஸ்ட்ல யார் இருக்கா அப்படின்னா அவ்வளவு வேலை கிடக்கும், தலை நிறைய அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாத்திரம் குவிஞ்சு கிடக்கும், துணி நிறைஞ்சிருக்கும், வேலை வண்டி தொடச்சிருக்காது, எல்லா வேலையும் கிடைக்கும். ஆனா வேலை செய்யறதுக்கு இவங்களுக்கு என்ன இல்லை, சம்மதமே இல்லை. அது கிடக்கட்டும், அது கிடக்கட்டும், அது கிடக்கட்டும். அப்படி வேலை செய்யறதற்கு இஷ்டம் இல்லாதவங்களை வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா சோம்பேறி.
ஆமென் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் வழியிலே சிங்கம் இருக்கும், நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். ஆமென். ஜோக்கா தான் இருக்குல்ல. உண்மையிலே இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சோம்பேறித்தனத்தில் கதை விடுவாங்க பாருங்களேன். அவ்வளோ கதை, அப்படி கதை விடுவாங்க. அந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க அப்படிதான், குளிர்துன்னுவான், காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னுவான், உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது அப்படின்னுவான். சோம்பேறித்தனம், படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் வந்துச்சு. ஆன்லைன் கிளாஸ், இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறது, கிளாஸ் அட்டன் பண்ணணும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிகிறது மாதிரியே இருக்குது. அத்தனை நாட்களும் ராத்திரி பகலா டிவியில் உட்காந்து முழிச்சு பார்த்துட்டு இருந்தா அவன் கண்ணு எரியவே எரியாது. ஆனா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி அரை மணி நேரத்துக்குள்ள அவன் கண்ணு எரியும் பாருங்களேன். கண்ணு என்னமோ பண்ணுதுங்க, அப்படியே அரிக்கிறது மாதிரி இருக்கு டாடி, கொஞ்சம் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கண்ணை மூடிக்கிறேன், அவ்வளவு கதை. அப்போ சோம்பேறிக்கு சாக்கு போக்கு அதிகமாய் சொல்லுகிறவர்களை கர்த்தர் எந்த லிஸ்ட்ல தான் வைக்கிறார் அப்படின்னா சோம்பேறின்ற லிஸ்ட்ல வைக்கிறாரு. ஸோ நம்ம வேலை செய்கிறதற்கு ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சாக்கு போக்கு சொல்லிடவே கூடாது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திற்கு வாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்க போறோம். 5ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 5வது வசனத்திலே 32 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. நன்றாய் கவனிங்கள். ஒரு ஓய்வு நாளிலே கர்த்தர் பெதஸ்தா குளத்தருகே ஒரே ஒரு மனுஷனுக்காக வருகிறார். அவன் கிட்டத்தட்ட 38 வருடமாய் வியாதியா இருக்கிறான். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அதிலே கலக்குகிற தூதன் ஒவ்வொரு நாளும் வந்து கலக்குவான். யாரோ ஒருத்தர் விடுதலையாகி போய்கொண்டே இருப்பார்கள். இப்போ அந்த தூதன் வருகிற காலங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒருத்தர் மட்டும் அந்த குளத்தினுடைய கரையிலே வியாதியா இருக்கிறத பார்த்து கர்த்தர் அவனை சந்திக்க வருகிறார். நான் நம்புறேன் கர்த்தர் அவனை விடுதலையாக்கினார். அத்தனை வருஷமா வியாதியா இருந்த அவனை ஓய்வு நாளில் கர்த்தர் சுகப்படுத்தினார். ஓய்வு நாளில் சுகப்படுத்தினா அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் சண்டைக்கு வருவாங்கன்னு தெரியும், பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா கூட கர்த்தர் அந்த நாளிலே அவனை சுகப்படுத்தினார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஏன் அந்த வியாதி உள்ளவனை கர்த்தர் சுகப்படுத்தினார் என்றால், அவன் சொல்றான், ஆண்டவரே, அதுல வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்குகிறான். 38 வருஷமா வியாதியா இருந்தாலும் அவன் ட்ரை பண்றத மட்டும் என்ன பண்ணலைன்னா விடவே இல்லைங்க. அவன் முயற்சி எடுக்கிறத மட்டும் விடவே இல்லை. அதுவும் சொல்றான், என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருத்தருமே இல்லை. அவனை யாராவது ஒருத்தர் தூக்கி கொண்டு போட்டாதான் அவனுக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா குளத்தை கலக்கிற ஒவ்வொரு டைமும் தன்னால நடக்க முடியாட்டாலும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தவழ்ந்து 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 இவன் போறதுக்குள்ள இன்னொருத்தன் குதிச்சுட்டான். ஆண்டவரே, இத்தனை நாட்களும் நான் ட்ரை பண்றேன், ஆனா எனக்கு நான் போறதுக்குள்ளே இன்னொருத்தர் குதிச்சிடுறாங்க, எனக்கு விடுதலை கிடைக்கல. வேதம் சொல்லுது, அவனை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உன்னை விடுதலை ஆக்குறான்ப்பா. இன்னைக்கு ஓய்வு நாளா இருந்தா கூட பரவாயில்ல, நீ இத்தனை வருஷமா நீ முயற்சி எடுக்கிறதுனால உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆண்டவர் அவனுக்கு அங்கே விடுதலையை தருகிறார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க எவ்வளவு தோல்வியின் மேல தோல்வி சந்திச்சாலும், எவ்வளவு அவமானத்தை சந்திச்சாலும், முயற்சின்ற ஒன்றை கைவிடாத ஒருத்தரையும் கர்த்தர் கைவிடவே மாட்டாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க முயற்சி பண்றதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார். நான் நம்புகிறேன், முயற்சி பண்ணுகிறவர்களை கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும். ஆண்டவர் அதை கனம் பண்ணுகிறார். ஆண்டவர் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனுஷனுக்காக நான் நம்புறேன், ஆண்டவர் தூரத்தில் இருக்கும் போதே பார்த்திருப்பாரு. இப்படி பெதஸ்தா குளத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கிறான், 38 வருஷமா வியாதியா இருக்கிறான், ஆனா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். போறான், அவனுக்கு முன்னாடி இன்னொருத்தர் போயிடுறாங்க, போறான், இன்னொருத்தர் போயிடுறாங்க. இல்ல,
அவன் இப்படியே இருந்தானா கண்டிப்பா விடுதலை பெற மாட்டான். பட் நம்ம போய் அவனை விடுதலை ஆக்கணும்னு என் இயேசு அந்த ஒரு மனுஷனுக்காக, முயற்சி எடுக்கிற ஒரு மனுஷனுக்காக, சோம்பேறித்தனம் இல்லாத ஒரு மனுஷனுக்காக, அவனுக்கு கால் நல்லா இருந்துச்சா, கை நல்லா இருந்துச்சா, அவன் எப்படி பலவீனப்பட்டவன் எனக்கு தெரியாது. ஆனா யாரோ ஒருத்தர் தூக்கி கொண்டு போற அளவுக்கு பலவீனப்பட்டவன். ஆனா அவனுடைய முயற்சியை பார்த்து என் தேவன் அவன் ஒரே ஒருவனுக்காக இறங்கினவரானால், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த ஆலயத்தில் ஆராதனையில் இருக்கிற, இன்னும் தூரங்களில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, முயற்சின்ற ஒன்று இருந்துச்சுன்னா, சோம்பேறித்தனம் மட்டும் உங்களுக்குள்ள இல்லைன்னா, என் தேவனாகிய கர்த்தர் உங்க ஒரே ஒருத்தருக்காக இறங்குவார். உங்க ஒருத்தருக்காக கர்த்தர் கடந்து வருவார். உங்க ஒரே ஒருத்தருக்காக கர்த்தர் இரக்கம் காட்டுவார். அந்த காரியங்கள் முடிந்து போனாலும் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல சாட்சியாய் நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. சோ நம்மை ஆண்டவர் எப்படி கர்த்தர் பார்க்க விரும்புகிறார் என்றால், நம்ம எப்படி இருக்கணுமா? சுறுசுறுப்பு உள்ளவனுடைய கை ஆளுகை செய். ஆமென்.